ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜெர்மன் செல்லவிருக்கிறார். அது தொடர்பான செய்திகளும் பத்திரிகையில் வருகிறது. தமிழன் பத்திரிகையில் ஜெர்மனி செல்கிறார் ஜனாதிபதி என்பதாக தலைப்பிடப்படுகிறது. ஜெர்மனியின் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டைன்மீயரின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாளை ஜெர்மனி நோக்கி பயணிக்கவிருக்கின்றார். நாளை முதல் எதிர்வரும் வியாழக்கிழமை வரை 3 நாள் விஜயமாக இது அமையவிருக்கிறது. விஜயத்தின் போது அரசாங்க முன்னுரிமைகள் அடிப்படையில் வர்த்தகம், அதே போல இலத்திரனியல் பொருளாதாரம், முதலீடு மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி வாய்ப்புகள் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்புக்கான புதிய வழிகள் குறித்து ஆலோசிக்க ஜனாதிபதி திசாநாயக்க ஜெர்மனியின் ஜனாதிபதி அதே போல கூட்டாட்சி அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் பிற பிரமுகர்களோடு இருதரப்பு கலந்துரையாடல் ஈடுபடுவார் என வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. எனவே இலங்கையின் பொருளாதாரம் உருவாகி வரும் முதலீட்டு வாய்ப்புகள், நாட்டின் வளர்ச்சி திறன் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான புதிய வர்த்தக உறவுகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் ஜெர்மனியில் உள்ள முக்கிய தொழிற்சாலைகளோடு ஜெர்மனி வர்த்தக மற்றும் தொழில்துறை சபை ஏற்பாடு செய்யும் வணிக மன்றத்துக்கு ஜனாதிபதி திசாநாயக்க அவர்கள் தலைமை தாங்கவிருக்கின்றார். மேலும் இவ்விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜெர்மனி சுற்றுலா மற்றும் பயணத்துறை சார் தொழிற்சங்கங்களை சந்திப்பார். இவ்விஜயத்தில் ஜனாதிபதியோடு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். நாளை ஜனாதிபதி ஜெர்மன் பயணிக்கவிருக்கிறார். முக்கியமான பல விடயங்கள் தொடர்பில் நாட்டுக்காக அவர் கலந்துரையாடப் போகிறார் என்பதாகவும் அந்த செய்தி இருப்பதை காணலாம்.